ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம சுகாக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். திடீர்னு சுகாக்கு போடணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக ஆரம், ஜின்ஜே, ஹூப் எல்லாத்துக்குமே நம்ம கண்டிப்பாக அப்கமிங்கில் வந்து குட்டியாக வச்சு ஒரு ஒன் ஷாட்டை பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், அது ரல்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாத்தையுமே இந்த ஸ்டோரியை நான் வந்து சுகா பயாஸ் எல்லாத்துக்கும் நான் டெடிகேட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரே ஒரு சுகாவோட ஒன் ஷாட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ அகெயின் நியூவாக ஒரு ஒன் ஷாட் பார்த்துடலாமா? ஸோ முடிஞ்சால் ஹைப் பண்ணி விட்டுருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. முடிஞ்சால் ஒரு லைக்கும் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஓகேடா, இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ எடுத்ததுமே ஒரு அழகான கிராமம், ரொம்ப எங்கே பார்த்தாலும் அப்படியே பச்சை பசைன்னு. இட்ஸ் மார்னிங் 6 o'clock. அப்படியே அங்கே உள்ள ஆம்பளைங்க எல்லாரும் வாயில் வேப்பங்குச்சி வச்சு தேய்ச்சிட்டு அவங்களோட காலை கடன்கள் எல்லாம் முடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது லைட்டாக வின்டர் டைம் வேற. பனியெல்லாம் அந்த கிராஸ் மேலே அவ்வளோ அழகாக சொட்டு சொட்டாக நிற்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகு. கொக்கெல்லாம் அப்படியே எப்படா மீன்கள் வரும்னு அந்த லேக் வழியா காத்துட்டு இருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணா இந்த சைட் சுகா. ஐயோ என்னடா இவ வரவே மாட்றா, தாவணியை கட்டிட்டு இடுப்பை மட்டும் காட்டிட்டு ஓடினவ இன்னும் காணோவல அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான். ஒரு ரூமோட வாசல் அப்படியே குட்டி போட்டு போன மாதிரி. இப்போ ஒயின் கரெக்டாக வெளியிலேருந்து வர்றா. எப்படின்னா அங்கே உள்ள ஊர்நில குளிச்சுட்டு அப்படியே மேலே பாவாடை மட்டும் கட்டிட்டு தலையில் அப்படியே துண்டு கட்டிட்டு, அந்த கிராமத்துக்கே உரித்தான அந்த பொண்ணுங்கள் எல்லாம் வருவாங்க தெரியுமா, அந்த குளங்கள்ல குளிச்சுட்டு அந்த மாதிரி நல்லா மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. ஸோ யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சீக்கிரம் உள்ள போறா. பிகாஸ் அவ மாத்து துணி எடுத்துட்டு போயிருக்க மாட்டா. அப்ப சுகா கண்ணில் பட்டுடுறா. சுகா அப்படியே வீட்டையை நல்லா மடிச்சு ஏத்தி கட்டிட்டு, ஐயோ என் பவள மல்லிடா இவ எப்படி இருக்கா. என் பவள மல்லியை தான் நான் கட்ட போறேன். எஸ், இதுல ஒயினோட நேம் ஒயினுன்னு சொல்லுவேன், பவளமல்லின்னு சொல்லுவேன். ஸோ அவளோட நேமே அதுதான். என் பவளமல்லியை கட்டிக்கவா, எப்பா எப்படி இருக்கா அப்படின்னு சாப்பிட்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒயனும் இவ்வளோ நேரம் அப்படியே அவங்க அத்தை கூட பேசிட்டு இருந்தவ டக்குன்னு அப்போதான் சுகாவை பார்க்குற. அவ அத்தை போனதும், ஐயோ மாமா மாமா இங்க நிற்கிறாரு. பூச்சு ஒயன், மற்ற நேரத்திலே மாமா உன்னை சாப்பிட்ற மாதிரி பார்ப்பாரு. அப்போ அவனும், என்ன பவளமல்லி குளிச்சுட்டு வந்தியா? ஆமாம் மாமா. என்ன மஞ்சள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சா? இருந்துச்சு. ஏன் இப்போ அவர் என்னோட ரூமோட டோர் விட்டு நகராமல் அதே இடத்துல நிற்கிறாரு? இப்போ அவர் நகடா மட்டும்தான் நான் உள்ளே போக முடியும். எப்பா, மாற்று துணி கூட எடுத்துகிட்டு போகலையா இவ? அதனால தான் இப்படியே வந்திருக்காளா? ஏன் மாற்று துணி எடுத்துகிட்டு போகலையா? அது மறந்துட்டு போயிட்டேன் மாமா. அப்படின்னு அவன் கைக்கு பின்னாடி 2 தாமரை முட்டை வச்சிருப்பான். தாமரை குளத்துல இருந்து அவளுக்காக பறிச்சுட்டு வந்தது. அது அப்படியே அவகிட்ட கொடுக்குறான். இதை எது பூனே தெரியலையே. ஐயோ மாமா கொஞ்சம் நகலுங்க, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு, நான் உள்ள போகணும். நீ கூச்சம் பண்ணுங்கிறதுக்காக தானே மல்லியை பார்த்துட்டு இருக்க. மாமா அப்பா வந்துடுவாரு, உங்க அப்பா வரட்டுமே, நான் வேணா பேசிக்கிட்டா? மாமா அந்த வீடே எப்படி இருக்கும்னா நடுவில் அப்படியே ஓப்பன் ஸ்பேஸ், லைக் முத்தோன்னு சொல்லுவாங்கல்ல, மழை பெஞ்சா அந்த முத்தத்தில் அழகாக தண்ணி எல்லாம் கொட்டும். அங்கே நல்லா விளையாடுவாங்க. அப்போ சரியான ஒரு இடி இடிக்குது, மேகம்லாம் இருண்டுட்டு. அதில் ஒயின் பயந்து போயிட்டு டப்புன்னு போயிட்டு சுகாவை கட்டி பிடிச்சிக்கிறா. அப்போ சுகாக்கெலாம் அந்த இருட்டு, அந்த கிளைமேட்டு அப்படியே அவனும் திருப்பி கட்டி பிடிச்சிட்டு, அவள் லைக் தலையில் போட்டிருந்த அந்த டவலை அப்படியே எடுத்துட்டு அவள் வெட்டான ஹேரை தொடச்சி விட்டுட்டு அப்படியே அவள் கழுத்து சைடெலாம் அவன் மூக்கு கொண்டு போயிட்டு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுறான். அவளுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. மாமா என்னை விடுங்க, நான் போகணும். அப்போ கரெக்டாக கரண்ட்டும் ஆஃப் ஆகிடுது, கரண்ட் பவர் கட் ஆகிடுது. இப்போ பவளமல்லி அப்படியே நல்லா இடுப்போடு பிடிச்சி அவ இவ்வளோ நேரம் அப்படியே நனைஞ்சிட்டு தான் வந்திருப்பா. இப்போ அவனோட உடம்புல அப்படியே ஃபுல்லாக அந்த ஈரத்தை ஒட்டிக்கிறான். அது எப்படி பவளமல்லி நீ மட்டும் சும்மா நாட்டுக்கட்ட மாதிரி இருக்க? ஐயோ மாமா என்னை விடுங்க அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு
அப்படியே அவளோட அறைக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறா. ஐயோ, இந்த மாமாவோட அட்ராசிட்டி வர வர தாங்கவே இல்லை. எனக்காக தாமரை மொட்டு பறிச்சுட்டு வந்தாரா? நான் இன்னைக்கு அழகா அதை வச்சு ஏதாச்சும் ஹேர் ஸ்டைல் பண்ணலான்னு நினச்சேன். அப்படின்னு அந்த ஒவ்வொரு பெட்டல்ஸையும் அழகா எடுத்துட்டு ஜடை போடுறதுக்காக எல்லாத்தையும் அப்படி கோர்த்துட்டு இருக்கா ஊசி வழியா, ஒரு மாதிரி லைக் அழகா ஸ்டைலா. அப்போ சுகா வெளில நின்றுட்டு, ஏய் இங்கே பாருங்கள, வரும்போது மாமா கொடுத்த அந்த பாவாடை சட்டையை போட்டு வரணும். என்ன? இல்லை, அதுக்கு நான் இன்னும் அது இருக்கட்டும் மாமா, அது திருவிழாக்காக வாங்கி கொடுத்ததில்ல, நான் அப்போ போட்டுக்கிறேன். எனக்கு உன்னை பார்க்குற ஒவ்வொரு நாளும் திருவிழா தாண்டி, போட்டுட்டு வெளியில வா, மாமா உன்னை அதில் தான் பார்க்கணும். மாமா நீ தான் ஊருக்கு போயிடுவல்ல, போ, நான் அதை போட்டுட்டு வர மாட்டேன். மாமா 10 நாள் எங்கள் ஊரில் இருக்கன்னா அது வரைக்கும் எனக்காக போட மாட்டேயாடி அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே வாக்குவாதம். அப்போது கரெக்டாக வயனோட அப்பா வராரு. என்ன தம்பி, என்னாச்சு? ஒன்றும் இல்லை அங்கிள், வீசா வந்துடும். அது எப்படி எல்லா அப்பாக்காரங்களும் கரெக்டாக பொண்ணுங்களை பற்றி பேசும்போது மட்டும் வந்துடுறானுங்க அப்படின்னு அவனும் அப்படியே இப்போ அவனோட ஹேர் எல்லாம் சரி பண்ணிட்டு அந்த முத்தம் இருக்குள்ள அங்கே அழகாக மழை பெஞ்சு சொட்டு சொட்டா தண்ணியெல்லாம் வடிஞ்சிட்ருக்கு. அதில் போயிட்டு அப்படியே என்னோட ஃபேஸை காட்டிட்டு அந்த மலையோட அழகை நல்லா ரசிச்சிட்டு இருக்கான். அது செம்ம அழகான ஒரு வில்லேஜ், எங்கே பார்த்தாலும் அப்படியே மவுண்டைன்ஸாக இருக்கும். அழகாக அந்த குருவிங்களோட சத்தம், அந்த க்ரீனரிஸ் எல்லாமே. இப்போ சுகாக்கு இங்கே வர்றதுனால அவ்வளோ இஷ்டம். பட் அவனோட ஒர்க்னால அவன் இங்கே கொஞ்ச நாள் தான் இருக்க முடியும், அதுக்கப்புறமா போயிடுவான். வைனும் சுகாவும் ரகசியமாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவங்க அப்படி இப்படின்னு பார்த்துக்கிறது எல்லாமே வீட்டில் கொஞ்சம் பேத்துக்கு தெரியும். அப்போ அவளும், ஐயோ எவ்வளோ அழகா ரெட் கலரில் ஹாஃப் சாரி எடுத்து கொடுத்துருக்காரு பாரு, அழகா அதில் பார்டரில் ஜரிகெல்லாம் வச்சுருக்கு. எப்படிதான் அவர் இதெல்லாம் டிசைன் பண்ணுறாரோ தெரியல, யார்கிட்ட கொடுத்து. ஹாஃப் சாரிக்கு எதுக்கு இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம்? ஆனால் ரொம்ப அழகா இருக்கு மாமா, ஏதோ உன்னை கட்டிக்க போகிறதுக்காகவே எனக்கு இதனை தச்சு கொடுத்த மாதிரியே இருக்கு, அதுக்காக தான் நீ வாங்கி கொடுத்தியா? இந்த நெத்தி சுட்டி, அதில் அழகா உன் பூனை மூஞ்சி தான், அதனால தான் நானே எங்கள் அப்பா கிட்ட அடம் பிடிச்சி ஒரு பூனை வாங்கினேன். ஆனால் அது சொன்ன மாதிரி அங்கங்கே படுத்துக்குது, சேட்டை பிடிச்சதா. அப்போ கரெக்டாக அந்த பூனை அப்படியே அந்த வாசலில் நிற்குது, ஒயின் ரூமோட வாசலில். இப்போ சுகா பார்க்குறான், ஏய் எனக்கே டஃப் கொடுக்கும் போல இந்த பூனை அப்படின்னு அந்த பூனையை அழகாக தூக்கிக்கிறான். அந்த பூனையும் நல்லா அழகா முடி நிறையா புசு புசுன்னு இருக்கு. அப்போ பூனைக்கிட்ட பேசுகிற மாதிரியே, என்னடி நல்லா சாப்பிட்டு புசு புசுன்னு ஆயிட்ட போல, நல்லா கொளுத்த சாப்பாடோ, இடுப்புலலாம் சதை சும்மா நச்சுன்னு இருக்கே அப்படின்னு விண்டோ சைட்லேருந்து ஒயினை பார்த்துக்கிட்டே அப்படியே பூனைக்கிட்ட பேசுகிறான். ஸோ ஒயின் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணி முடிச்சதுனால அவள் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிடுறா. என்ன பூனை கொடுங்க? ஏன் கொடுக்கணும்? உன்னையே நான் என்கிட்ட இருந்து கொடுக்க மாட்டேன், நீ வளர்க்குற பூனையை மட்டும் எப்படி பவள மொழி நான் கொடுப்பேன்? அது மாமா எப்படி இருக்கு? அல்வா மாதிரி இருக்குடி அப்படின்னு அவன் இடுப்பை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். இடுப்பை பார்க்காத அப்படின்னு இடுப்பை அப்படியே மறைச்சிட்டு, சாரி நீ வாங்கி கொடுத்த ஹாஃப் சாரி எப்படி இருக்கு? கியூட்டா இருக்கனா? ஐயோ நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்குடி. என்ன தாலி மட்டும்தான் இல்லை, கட்டி விட்டுறவா? இங்க பாரு, நீ போயிட்டு சீக்கிரமா, நெக்ஸ்ட் நீ வரும்போதெல்லாம் நமக்கு கல்யாணம். நமக்கு சாந்தி முகூர்த்தம். ஐயோ மாமா பூ, என்னடி வெக்கப்படுற? பிளஷே போடாம அப்படியே பிளஷ் ஆகுற போல அப்படின்னு அவன் பவளமல்லி மேல சுகா ஒரு மாதிரி ரொம்ப அப்சஸ்டா இருப்பான். ரொம்ப பிடிக்கும் பவளமல்லினா அவனுக்கு. ஸோ அதனால தான் அப்பப்போ அவளை அப்படி கலாய்க்கிறது அப்படின்னு. அப்போ அவனும், இங்க பாரு, சாயந்தரம் 6 மணிக்கு புல்லட்டில் அவனை கூப்பிட்டு போவேன், வரணும். என்ன? நான் மாட்டேன். நீ வர்றடி, நீ வரணும். சுகா மாமா நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? மாமா கூப்பிட்டா வரமாட்டியாடி? அவ்வளோதான் மாமனோட பேச்சுக்கு மரியாதையா? வரமாட்டேன், நீ போ. ஓ அப்போ வரமாட்டேன் அப்படிதானே? சரி இருந்துக்கும், இனி மாமனை பார்க்கணும்னு நினைக்காத அப்படின்னு கோச்சுக்கிட்டு பூனை அப்படியே இறக்கி விட்டு போயிடுறான். அப்போ அவளும், எப்படி அவன்கிட்ட நான் சொல்லுவேன், எனக்கு டேட்டு மாமா, நீ பைக்கில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகும்போதே கொழுங்கும், அப்படியே வயிறெல்லாம் வலிக்கும்,
எப்படி? அப்ப அவனும் அப்படி வெளியில போயிட்டு, பா கிராமம்னா கிராமம் தான்ப்பா, எப்படி இருக்கு எல்லாம் எங்க பார்த்தாலும் பச்சை பசைன்னு. அப்போ ஒரு சின்ன செடி, அது சுகா விட ஹைட்டா தான் இருக்கும். அந்த செடியில போய் அவன் நின்னுட்டு அப்படியே அந்த இலை மேல அந்த பனித்துளிகள்லாம் விழுந்துருக்கும்ல, அதை அப்படியே ஆட்டி விடுறான். அது அழகா அவனோட மேல வந்து படுது. நல்ல வேலை தலைமையில வந்து பாம்பு எதுவும் விழுந்துடலே. அப்ப அவளும், ஐயோ இவன் ஆசைப்பட்டானே நான் சிவப்பு கலர்ல போட்டேன், இப்போ சிவப்பு கலர்ல பட்டாலுமே தெரியாது போல அப்படின்னு உள்ள போயிட்டு வேற துணியை அப்படியே மாத்திக்கிறா. அப்ப சுகாவும், எதையோ வரமாட்டா, எனக்கு அவ வரணும், ஏன் வரமாட்டேங்கிறா, என்னாச்சு? எப்போதும் அழகா குங்குமம் எல்லாம் வச்சிருப்பா, இப்ப என்னடானா நெத்தில குங்குமத்தை காணோம், பொட்டு மட்டும் வச்சிருக்கா. குங்குமம் வச்சாதான் அவளை பார்க்கும்போது இன்னும் அழகா இருப்பாளே, எதுக்கு வைக்கல? நீ இருடி, உனக்கு கையையும் காலையும் கட்டி என் புல்லட்ல உன்னை முன்னாடி தூக்கி வச்சு நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவனும் அப்படியே இருக்கான். இந்த மாதிரி சில சண்டைகள் நடக்கும். அப்போ ஒயனோட அத்தை அப்படியே எட்டி பாக்குறாங்க, என்னடா இது, அப்படியே வேற துணி போட்டிருந்தா இப்போ வேற துணி போட்டிருக்கா, என்ன ஒயன் ஓ மாமனை பார்த்தது துணி எல்லாம் மாறிடுச்சு? ஐயோ அத்தை அப்படிலாம் இல்ல அத்தை அப்படின்னு போய் சொல்றா. அப்புறமா அப்படியே தலையில அழகா பூவெல்லாம் வச்சுட்டு, லோட்டஸ் கிடையாது, அந்த ஜாஸ்மின் ஃப்ளவர், அந்த ஃப்ளவர் வச்சுட்டு அப்படியே வெளியில போறா. 11 மணி ஆகுது, ஆனா சூரியன் சுட்டெரிக்காம எவ்வளவு அழகா இருக்கு. இதுதான் இந்த மார்கழி மாசத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது. சூரியன் லைட்டா வெளியில தெரியும், ஆனா குளிர்ந்த காற்று ரொம்ப சில்லுன்னு இருக்குல்ல, அழகா. இதே 6 மணி ஆயிட்டா ரொம்ப மாமாவை தேடும். இப்ப நான் ஏன் கல்யாணம் ஆன பொண்டாட்டி மாதிரி பேசிட்டு இருக்கேன் அயன்? ஐயோ உனக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு அவளும் நடந்து போயிட்டு இருக்கும்போது சுகா அப்படியே ஒரு ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கத பாக்குறா. அது எப்படின்னா அந்த ஸ்பாட் ஆலமரத்துக்கு சைட்ல அழகான அந்த லோட்டஸ் தாமரை குளம், உங்களுக்கு கிராமத்துல உள்ளவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறாங்க, ஃபுல்லாவே லோட்டஸா ரொம்ப அழகா இருக்கும். அது பக்கத்துல உட்காந்துட்டு அழகா சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கான். அப்போ ஒயின் அப்படி சுகாவே நின்று ரசிச்சிட்டு இருக்கா. ஐயோ என் பூனை குட்டி மாமா எவ்வளவு அழகா இருக்கான் பாரு, இவனை உட்காந்து ரசிக்கலாம் அப்படின்னு அப்படியே சைட்ல வயல்வெளிகளா இருக்கும். அதுல அந்த செடிக்கு நடுவுல அந்த அந்த கிராப்ஸ்க்கு நடுவுல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவ அப்படியே மறைஞ்சிடுறா. அப்படியே எல்லாத்தையும் கழிச்சு பார்த்துட்டு சுகாவை பார்த்துட்டு இருக்கா. ஐயோ என்ன அழகு, என் மாமா இருக்கானே, அதுவும் கையில அந்த காப்போட பார்க்கும்போது, மாமா நீ அழகு அப்படின்னு சொல்லி வாய் மூடல, கண்ணை மூடி கொஞ்சிட்டு அப்படியே கண்ணை திறந்து பாக்குறா. பார்த்தா சுகா அந்த இடத்துல இல்ல. எங்க மாமாவை காணோம் அப்படின்னு பார்த்தா அவன் முதுகுல அப்படியே சூடான மூச்சு காத்து படுது. யாரு? என் பவளமல்லியை தொடுறதுக்கு என்ன தவிர அவர் யாருக்கடி தைரியம் இருக்கும்? நான் தான் உன் மாமன், எனக்கு அதுதான் தெரியுதே அப்படின்னு அவ வயித்தோட இடுப்பு போட்டு நல்லா இறுக்கி பிடிக்கிறான். அவ வழியில கத்துறா, மாமா என்னாச்சு? இல்ல ஒன்னும் இல்ல, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சுகாவை பக்கத்துல நெருங்க விடாம அப்படியே வீட்டுக்கு ஓடி போயிடுறா. காலையில குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் துணி மாத்தும் போதுதான் பார்த்தேன், கண்ட நேரத்துல வரணும். எனக்கு மாமா இந்த நேரத்துல பக்கத்துல வந்தாலே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, எதுவும் ஸ்மெல் வந்துருமோ, இல்ல மாமா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிடுவாரோன்னு. ஒருவேளை அவர் மேல பட்டுருச்சுன்னா, அவரு கட்டிருக்க வெள்ளை கையில மேல அப்படின்னு சுகா மேல அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் பற்றக்கூடாதுன்னு அவன் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா சுகாவுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இப்படி ஓடிட்டே இருக்கா நம்மளை விட்டு தள்ளின்னு. பிகாஸ் இருக்க போறதே இன்னும் 3 நாள் தான், அதுலயும் இவன் ஏன் இப்படி பண்றான்னு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. ஒரு மாதிரி அப்செட்டா அப்படியே வீட்டுக்கு போறான். ஏன் இவன் மட்டும் இப்படி பண்றானே தெரிய மாட்டேது சுகா, இன்னும் 2-3 நாள் நீ கிளம்பிடுவ. ஆனா அப்படின்னு ஒயின் ரூம்குள்ள அவனோட ஒரு சில திங்ஸ் இருக்கும், அத எடுக்கிறதுக்காக போறான். அப்பதான் பார்த்தா மேல அந்த பேட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓ டி சிவா, இன்னைக்கு அவளுக்கு டேட்டுன்னு நினைக்கிறேன், அதானா என்கிட்ட இருந்து தள்ளி போயிட்டு இருந்தா அப்படின்னு அவனுக்கு அப்போதான் ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ அப்படியே
ஒரு 6 மணி ஆகுற தருணம் ஃபயன் மறுபடியும் அவ சுகா எடுத்து கொடுத்த அந்த பாவாடை தாவணி போட்டுக்கிறா. அதை ரொம்ப அழகா டிசைன் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கான். மாமா, நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் வண்டியில வர்றா, 3 நாள் தான் இருப்ப, அதுக்கப்புறம் கிளம்பிடுவல்ல. எனக்கு தான் மாமா சங்கட்டமா இருக்கு. நீ என்னை டெய்லி வீடியோ கால் பண்ணி பாக்குற, இருந்தாலும் உன்னை பக்கத்துல பாக்குற அந்த ஒரு வராதுல. இன்னும் நம்ம காதல கூட 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கல. ஆனா 2 பேத்துக்குமே தெரியும் 2 பேத்துக்கும் யாரை பிடிக்குது, நம்ம எப்படி இருந்தா சந்தோஷமா இருப்போம்னு. அப்ப சுகா ஆனா சுகா அவ ரெஸ்ட் எடுக்கட்டும், அதனாலதான் குங்குமம் வைக்காம இருந்தாளா? அப்பவே யோசிச்சிருக்கணும்டா. நீ வேற லூசு மாதிரி அவளை கட்டி பிடிக்கிறன்னு வயிற்ற போட்டு நல்லா நசுக்கிட்ட. எப்படி உழைச்சிருக்குமோ தெரியல அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். வெளியில பைக் பக்கத்துல தான் உட்காந்துட்டு, சரி நம்ம மட்டும் சும்மா ரைட் போலான்னு அவன் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த 6 மணி வாக்கில் ஒரு காற்று அடிக்கும் தெரியுமா, அந்த மலை பிரதேசங்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு குளிர் காற்று இப்போ சுகா மலையை வந்து அடிக்குது. இப்படிலாம் நீ காற்று அடிச்சு என்ன ஆசை காட்டிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, என் பவளமலையை விட்டு என்னால் போகவே முடியாது இந்த ஊரை விட்டு அப்படின்னு அந்த காற்று கூட சும்மா பேசிட்டு இருக்கான். அப்போ வண்டி ஸ்டார்ட் பண்றான். கரெக்டா வயனும் அப்படியே வந்து நிக்கிறா. அந்த லோட்டஸ் பெட்டல்ஸ் வச்சு அவளோட அந்த பிரைட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கா. அப்ப சுகா அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஸ்டன் ஆக்கி நின்னுட்டு இருக்கான். வயன், எப்பட்ரி நீ மட்டும் எப்படி எதுல பார்த்தாலுமே அழகா இருக்க? நீ உனக்கு பீரியட்ஸ் வேற, ஆனா பார்க்கும்போது சும்மா செம்மையா இருக்கேடி. உனக்கு கட்டி பிடிச்ச அப்படி நெஞ்சோட அணைஞ்ச முத்தம் கொடுத்துங்கணும் போல இருக்கு. ஆனா எப்படி முடியும், உனக்கு தான் வந்துடுச்சு. 2 நாளைக்கு அப்புறம் தானடி வர வேண்டியது. என்னை பார்த்ததும் உனக்கு வந்துடுச்சா என்ன அப்படின்னு அவனும் பார்த்துட்டு இருக்கான். அவளும் வந்து வெக்கப்பட்டுட்டு நின்ன. ஆமா என்னடி ஷியா இப்ப என்ன வந்து நெறிஞ்சிட்டு மாமா மாமாங்கிற? இல்ல அது வந்து இப்ப சொல்லு, எப்படி இருக்க? நீ வாங்கி கொடுத்த இதை அழகா கட்டியிருக்க. காலையில பின்னல்லாம் போடாம இருந்தா, இப்ப பின்னல் போட்டு நீ எடுத்துட்டு வந்த அந்த மொட்டை எல்லாத்தையும் ரொம்ப அழகா என் தலையில வச்சிருக்கா. காலில் கொலுசு போட்டிருக்கா. நீ வாங்கி கொடுத்த கண்ணாடி வளைய. இப்ப சொல்ல, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? உன்னை யாருக்கிட்டே பிடிக்காம இருக்கும். அப்போ இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கா, கொஞ்சம் பிடிச்சிருக்கா? எனக்கு உனக்கு எப்பயுமே இன்னும் அதிகமாக தான் பிடிக்கும். என்னைக்குமே அந்த பிடிக்கிறது மட்டும் குறையாதுடி அப்படின்னு அவளை அப்படியே தூக்கி பைக்கோட இந்த பெட்ரோல் டேங்க் இருக்கும்ல, அது மேலே அள்ளுங்காம குலுங்காம உட்கார வச்சுக்கிறான். இங்க பாரு, போலாம் வேணாம், ரைட்லாம் வேணாம், சும்மா வீட்டில் உட்காந்து கூடி நான் சும்மா அப்படி வச்சுட்டு அப்படியே விட்டுருவேன். இல்லை அது அப்படின்னு சொல்லி நகல்றா. மாமா வெள்ளை வேஷ்டி கொடுத்துருக்கேன்னு பற்றும் நினைக்கிறியா? பட்டாலும் பரவாயில்ல, உன்னையும் சேர்த்து நானே கழுவி கொடுப்பேன். இதில் என்னடி இருக்கு? பொம்பளை பிள்ளைங்களுக்கு வருதுன்னா அதை சீத்தோன்னு பார்க்குறாள் நான் கிடையாது, முக்கியமாக என் பவளமலிக்கு. அப்போ சுகா இப்படி பேசுறத பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாதிரி வெக்கம் ஆகுது. அதெல்லாம் பண்ணக்கூடாது, அதெல்லாம் நான் பண்ணிக்குவேன். அது துவைக்கிறதெல்லாம் ஏன் உள்ள போடுறத கூட நான் துவைச்சு தர மாட்டேனா? சீ மாமா. என்ன மாமா? அது ஏன் சத்தத்தோடு இருந்தா அது எங்கள் கையில நாங்கள் தொடக்கூடாதோ? உங்கள் ஏதாச்சும் சொல்லிடுவேண்டி. மற்றவளுங்க வேணா தீட்டா தீதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு அப்போல்லாம் இல்லை. எனக்கு வரப்போகிறவளை நான் இப்படிலாம் பார்த்துக்கணும், அதுவும் இந்த மாதிரி டயத்தில் அவளை தாங்கணும்னு தான் நான் நினைப்பேன். சரி ஆமாம், ஒரே தடவை கட்டி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி சாஃப்டாக ஹக் பண்ணுறான். பவளமல்லியும் ஆமா நடி, அது கிளைமேட் ரொம்ப அழகா இருக்குல்ல. அதான் நானும் பார்த்துட்டு இருந்தேன். அதை விட நீ ரொம்ப அழகா இருக்க. இன்னும் 3 நாள்ல போயிடுவியா? போலாம் தான் இருக்க, என்ன பண்றது? போகாத, இங்கேயே இரு. அப்ப மாமனை கட்டிக்கிறியா? கட்டிக்கிறேன், நான் கட்டிக்கிறேன், இங்கே இரு. எங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி தெரியும் தான் நினைக்கிறேன். ரகசியமா லவ் பண்றோம் நம்ம தானே நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உங்க அப்பா அம்மா உங்க அத்தையெல்லாம் தெரியும் தான் நினைக்கிறேன். சரி, என்ன பைக்ல கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ. ஏய், வயிறு வலி இதுங்கிற, அதெல்லாம் முடியாது, இறங்கு, உள்ள போய் தூக்கி விட்டுட்டு வர. இல்ல இப்போ வீட்டுல யாரும் இல்ல, அத்தை மட்டும்தான். அத்தைக்கு நம்ம லவ் பண்றோங்கிறது தெரியும்.
என்னை பைக்கில் ரவுண்ட் கூட்டிகிட்டு போ. வேணாம் ஒயன், குண்டும் குழியுமா இருக்கும், வயிறு வலிக்குண்டி, வேணாம். இப்போ தானே சொன்ன, அது அது கீழே நனைஞ்சிட்டாலும் நீ துவைச்சி தருவேன்ன, பட்டுட்டாலும். ஆமாம், துவைச்சி தருவேன். சரி, குண்டு குழியுமா இருக்கும்போது எக்கு தப்பா என் தாவணிலையும் வேஷ்டிலையும் பட்டுருச்சுன்னா அப்பையும் அதை தூக்கி நான் வாஷ் பண்ணி தருவேன். ஓ, உன்னையும் வேணா வாஷ் பண்ணி விடுவேண்டி. ஆமா, என்ன பேசுற? ஏய், கட்டி பிடிக்கிறது வந்து எடுக்காதா, அப்படியே இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் பேசிட்டு இருக்காங்க. சரி, இப்போ கூட்டிட்டு போ, எனக்கு போகணும். எங்க போகணும்? அந்த தாமரை தோட்டம். அங்க இப்போ சூரியன் மறைய போகுதுல, ஒரு மிதமான ஒரு வெளிச்சம். அப்போ தாமரையெல்லாம் ரொம்ப அழகா இருக்குமாமா, எனக்கு அதை பார்க்கணும். அந்த லோட்டஸ் லேக் பக்கத்துல என்ன கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்றா சுகா கிட்ட. ஸோ இவ கேட்டு அதை சுகா செய்யாம இருந்திருக்கான். இவ உட்காந்துருக்கான்னு ஒரு கையில அப்படியே புல்லட் பைக்கை ஓட்டிட்டு இன்னொரு கையில அவளை இடுப்போட அணைச்ச மாதிரி அவளை நெஞ்சோட சாய்ச்சிக்கிட்டு ரொம்ப பொறுமையா அந்த பைக்கை ஓட்டிட்டு அப்படியே போறாங்க. ஒயனுக்குலாம் அப்படி குளிர ஆரம்பிக்குது. அவ சுகாவோட சட்டைக்குள்ளே அப்படி போயிடுறா. இப்போ சுகாவோட நெஞ்சு மேல அப்படியே அவளோட உடம்பெல்லாம் படுது. மாமா, நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல இந்த மாதிரி ஒரு இதுல உன் கூட எப்படி இருப்பேன்னு. ஆனா இது தப்பா? எங்க பாரு, பிடிச்சவங்க கூட பிடிச்ச மாதிரி இருக்கிறது தப்பு இல்ல, அது எல்லையை மீறி போனா மட்டும் தாண்டி தப்பு. நம்ம தப்பு பண்ணல, தப்பு பண்ணவும் மாட்டோம் இப்போதைக்கு. மாமா, அப்படி பண்ண மாட்டேன்னா அதுவும் இப்படி இருக்க நிலைமையில நீ யோசிச்சு அடிப்பாகுற, உனக்கு அந்த நினப்பு கூட வரக்கூடாது. இல்ல மாமா, அது எதுவுமே இல்ல. இங்க பாரடி பவளமல்லி, அப்படியே நெஞ்சு மேல படுத்துவோம். என் ஹார்ட் பீட் சத்தம் கேக்குதா என்ன? கேக்குது, நல்லாவே கேக்குது. ஒரு காதுல உன்னோட ஹார்ட் பீட் சத்தம், இன்னொரு காதுல அழகான அந்த காத்தோட சத்தம் அப்படின்னு அட்லாஸ்ட் அந்த லோட்டஸ் லேக் பக்கத்துல வந்துடுறாங்க. அப்ப சுகாவும் அப்படியே இறங்கிட்டு அப்படியே பாக்குறான். பவளமல்லி அப்படியே தூக்கிட்டு போயிட்டு அந்த லோட்டஸ் குளத்துல லைட்டா கால் அலையிற மாதிரி வச்சுக்கிறான். இப்படி உன்னை படியில உட்கார வைக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கலடி, உன்னை அப்படியே மடியில தூக்கி உட்கார வச்சுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு மடியில தூக்கி உட்கார வச்சுக்கிறான். அவளும் அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சுகாவோட நெஞ்சுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. கொஞ்ச நேரம் அப்படியே அந்த அழகை ரசிச்சுட்டு இருக்காங்க. அங்க கொக்கு, கொஞ்சம் மீன் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அவங்க 2 பேரோட காலையும் வந்து அழகா கடிச்சிட்டு இருக்கு. ஏய், எங்க பாருடி. ஏய் பவளமல்லி. என்ன மாமா? உனக்கு இப்படி ஆச்சுன்னா குங்குமம் வைக்க கூடாதுன்னு யார் சொன்னது? ஏன் நானாதான்? இங்க பாரு, குங்குமங்கிறது ஒரு நம்மளோட நம்பிக்கை தாண்டி. அது இப்ப வைக்க கூடாது அப்ப வைக்க கூடாதுன்னா இல்ல. மாமா வச்சு விடுவேன், நீ வச்சுக்கணும், என்ன இந்த மித்த எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படின்னு அவன் கையில குங்குமம் இருக்கும். அதை எடுத்து அழகா வாயினோட நெத்தியில வச்சு விட்டு நெத்தில போயிட்டு அழகான ஒரு முத்தம். இப்பதாண்டி எனக்கு உன்னை பார்க்கும்போது ஆசையா இருக்கு. அதுக்கும் மேல கொஞ்சம் நெத்தி பொட்டை ஏத்தி வைக்கட்டா? வேணா. எதுக்கு வேணாம்? வேணாமாமா, விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்கும் போதே அப்படியே லைட்டா சாரல் அடிக்க ஆரம்பிக்குது. ஸோ மழை பெய்ய ஆரம்பிக்குது, ரொம்ப மைல்டா. அப்போ அவ அப்படியே பவளமல்லியை தூக்கிட்டு அந்த ஆலமரத்துக்கு அடியில போய் உட்காந்துடுறாங்க. அப்ப சுகா அவனோட சட்டையை கழட்டிட்டு அப்படியே அவளும் பவளமல்லியும் நனைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது அப்படியே 2 பேரோட மண்டை மேலே அப்படியே வச்சுக்கிறான். ரொம்ப மைல்டா தான் இருக்கு. மாமா, செம்மையா குளிருதுல. ரொம்ப குளிர்தாடி, இதுக்கு தான் சொன்னேன் வர வேணான்னு. நீ பாரு, ஆட்டம் போட்டு வந்து இப்ப குளிருதுங்கிற. சே, குளிருதுன்னா கட்டி தான் பிடிப்பாங்க, இப்படி பேசுற? ஓ, அப்ப இப்போ நான் கட்டி பிடிச்சுக்கணுமாடி? ஆமா, கட்டி தான் பிடிச்சிக்கணும் அப்படின்னு அப்படியே சுகா கிட்ட போயிட்டு அவளே கட்டி பிடிச்சிக்கிறா. இப்போ சுகாவும் நல்லா கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ அவளுக்கு இன்னும் நல்லா வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. ஆமா, வயிறு வலிக்குது. ஐயோ, இப்போ நான் என்னடி பண்றது? வயிறு வலிச்சா இதுக்கு தான் ஒரு தீர்வே கிடையாது. உனக்கு நான் டேப்லெட்ஸும் எடுத்துக்கூடாதுன்னு சொல்வேன், ஸ்டமக் பெயினுக்கு. இப்போ என்னடி பண்றது அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ குளிர் டைம் வரல, அவளுக்கு ஒரு மாதிரி இதமா இருக்கணும்னு அவள் தாவணி அப்படியே விளக்கி விடுறான். ஆமா, என்ன பண்ற அப்படின்னு அவள் கண்ணை மூடிட்டு சுகாவோட நெஞ்சு மேலே அப்படியே சாஞ்சு சுகாவோட 2 ஷோல்டரையும் அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறா. அப்போ அவனும் அவன் 2 கையும் எடுத்து நல்லா தேய்ச்சிட்டு அப்படியே அவள் சூடு கிரியேட் ஆகும்ல,
அதை எடுத்துகிட்டு போயிட்டு வயனோட வயிறில் வைக்கிறான். அவளுக்குலாம் ஒரு மாதிரி ஆகிட்டு ஒரு மாதிரி நெளியிறா. ஆனால் அது அவளுக்கு ஒரு மாதிரி இதமாக கம்ஃபர்டிங்காக இருக்குது. அப்போது இடுப்பு சைட்லையும் நல்லா ஒரு மாதிரி மசாஜ் பண்ணி விடுறான். ஆனால் வயனுக்கு தான் கூச்சம் தாங்க முடியாமல் அங்கே இங்கேயும் நெளியிறா. அப்போ சுகா அப்படியே தூக்கி அவளை மடியில் வச்சுட்டு அதை அப்படியே அகெயின் பண்ணுறான். அவளுக்கு அந்த பெயின் கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே இருட்டவும் செஞ்சிடுது. அந்த ஆலமரத்துக்கு கீழே சுகாவோட நெஞ்சு மேலே வயன் அப்படி படுத்திருக்கா. ஆமாம், இப்போ பூச்சி ஏதாச்சும் வந்துச்சுன்னா என்ன செய்யும்? ஒன்று நல்லா கடிக்கும், கடிச்சு நல்லா டேஸ்ட்டு பார்க்கும். அப்போ எப்படி இருப்பேன்? டேஸ்ட்டாக இருப்பானா டேஸ்ட்டே இல்லாமல் இருப்பானா? வேணா நான் கடிச்சு பார்த்து சொல்லவாடி அப்படின்னு வயனோட கையை பிடிச்சி சும்மா கடிச்சிட்டு இருக்கான். மாமா விடு, என்ன விடு மாமா அப்படின்னு ரொம்ப க்யூட்டாக அப்படியே கொஞ்சம் விளாண்டுட்டு இருக்காங்க. இப்படியே அவளும் 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ அவங்க அத்தையும், என்ன இங்கே பாருடி, இந்த இருட்டு சமயத்துலலாம் அவன் கூட போகக்கூடாது. ஏன்? நானும் மாமாவும் காதலிக்கிறோன்னு உனக்கு தெரியாத அத்தை? தெரியும்டி, இருந்தாலும் அவங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை பேசி கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு அவங்க எல்லாமே இவளுக்காக பேசுறதுக்காண்டி போகிறாங்க. இப்போ சுகாவும் கொஞ்ச நாள் அப்படியே போயிடுறான். ஸோ ஆஃப்டர் ஒரு 1.5 years அதே ஆலமரத்துக்கு அடியில் இப்போ வயனோட வயிற்று மேலே அப்படியே சுகா அவனோட ஃபேஸ் வச்சு படுத்திருக்கான். கழுத்தில் ஃப்ரெஷ்ஷாக கட்டின அந்த தாலி இதே மாதிரி ஒரு சீசன் அழகாக ஒரு 6:30 மணி வாக்கில் அப்படி பனி பொழிஞ்சிட்ருக்கு. சுகா அப்படியே வயனோட இடுப்பு மேலே அப்படி கோலம் போட்டுட்டு, பொண்டாட்டி எத்தனை குழந்தைடி வேணும்? எத்தனை குழந்தை கொடுப்ப? 2? 3? 4? 10 குழந்தை பெற்றுக்கலாம். 10 குழந்தையா? தாங்குவியாடி? நான் தாங்கிக்குவேன். நீ? அப்போ நான் கஷ்டப்படும் போது நீயும் கஷ்டப்படுவல்ல? அப்போ நான் தாங்குவியா? அப்புறம் மறுபடியும் செய்வேன். மறுபடியும் குழந்தை பிறகும் போது மறுபடியும் தாங்கிக்குவேன். மாமா நீ ஃப்ராடு. அப்போ அவன் அப்படியே திரும்பி ஒயனோட இடுப்பில் கடிக்கிறான். கடிக்காத. பாப்பா வரும்போது இப்பெல்லாம் கடிக்க முடியுமா? இப்போதான் நல்லா கடிக்க முடியும். என் தாலி வர உன் நெஞ்சுக்கு நடுவில் இருக்கும்ல. இப்போதான் உன்னை அப்படியே முழுசாக பார்த்துட்டு வந்தா. இருந்தாலும் அந்த தாலியோட பார்க்குறதுல என்ன ஒரு சுகம். ஏன் சுகமாக இருக்காது அப்படின்னு அவளோட காலை பார்க்குறான். அழகாக மெட்டி போட்டிருக்கா. அந்த மெட்டி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு, மெட்டி போடுறதுலாம் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தெரிய மாட்டேதுலடி. மெட்டி போடுறதுல ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். கர்ப்பப்பையா அப்படியே வீக்காக இல்லாமல் ஸ்ட்ரெங்த்தாக இருக்கும். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க ஸ்டைலு அது இதுன்னு போட மாட்டேதுங்க. ஆனால் எனக்கு பிடிக்குமே. உனக்கு தான் தெரியும்ல, எனக்கு நீ மெட்டி போட்டு விடணும் கல்யாணத்துலன்னு எத்தனை வருஷமும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது தாண்டி தெரியும். அதான் உனக்கு பிடிச்ச மாதிரி அழகாக முத்து வச்ச மெட்டி வாங்கிட்டு வந்த அப்படின்னு அவள் காலை பிடிச்சி அப்படியே அமுத்து வெட்டிட்டு இருக்கான். ஸோ அப்படியே 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா அப்படியே பேசிட்டு இருக்காங்க. அட்லாஸ்ட் சுகா அப்படியே வயனுக்கு மேலே போகிறான். 7 மணி ஆச்சுடி, பாம்பு வந்துடும். ஆல்ரெடி என் மேலே ஒரு பாம்பு நெளிஞ்சிட்டு தான் இருக்கு. அது இப்போ எதுக்குள்ளே போகிறதுக்கு நிலையுதுன்னு எனக்கு நல்லா தெரியும்டி அப்படின்னு வயனுக்கு மேலே வந்து அப்படியே வாயோட வாயை வச்சு மொத்தம் கொடுத்துட்டு இருக்கான். ஆமா போதும், விட முடியலையே. ஐயோ பொண்டாட்டி, டாடி இவ்வளோ அழகா இருக்க, என்னால் சத்தியமாக உன்னை விடவே முடியாது அப்படின்னு அங்கேயே கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு, இது வெளி பிளேஸ். ஊரில் உள்ள எல்லாரும் பார்த்துருவாங்க. அப்புறம் படம் போட்டு காட்டிடுவேன். இப்போ படம் போட்டு காட்டுறதா உனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ பாருடி பொண்டாட்டி அப்படின்னு அப்படியே தூக்கிட்டு ஃபஸ்ட்டு எப்படி அந்த பைக்கோட பெட்ரோல் டேங்க் மேலே வச்சு கூட்டிகிட்டு வந்தானோ, இப்போ அது மாதிரி வேட்டி நல்லா தூக்கி மடித்து கட்டிட்டு அவள் சாரி கட்டியிருக்கா. அப்படியே அழுங்காமல் கொலுங்காம அந்த பெட்ரோல் அந்த ஏரியா மேலே உட்கார வச்சுட்டு பைக்கை நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு போகிறான். இப்பயும் வயனுக்கு நல்லா குளிருது. அவளோட சாரி வச்சு அவளையும் சுகாவையும் நல்லா அப்படியே கட்டிக்கிறா. மாமா குளிருது, இன்னும் கொஞ்ச நேரம் தாண்டி அப்படியே உடம்பெல்லாம் சூடாகும் அப்படின்னு காட்டுட்டா அப்படின்னு சிரிச்சுட்டு அப்படியே 2 பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. ஓகேடா, இது ரொம்ப குட்டியான ஒரு 1 ஷாட் தான். ஸோ எஸ், இந்த 1 ஷாட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சுகாக்கு திடீர்னு எனக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட். ஸோ அதனால தான் சரி தாட் வரவுமே டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணிடலான்னு தோணுச்சு. ஸோ ஐ ஹோப் எனக்கு லைக் இந்த மாதிரி ஒரு பியோர் வில்லேஜ் டைப், அங்கே உள்ள சீசன்ஸ், அங்கே உள்ள லேக்ஸ், அப்புறம் இந்த ட்ரெடிஷ்னலான வீடு, அதெல்லாம் இன்னும் நிறையா வச்ச ஸ்டோரிஸ் வந்து போகணுன்னு ஆசை. அந்த ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரிலாம் வச்சு அந்த வில்லேஜ் பேஸ்டில் அந்த மாதிரிலாம். ஸோ அப்கமிங்கில் முடிஞ்ச அளவு அந்த மாதிரி 1 ஷாட்ஸ் நான் கொடுக்குறேன். ஜின்
அப்புறம் ஆரம், ஜேஹோப் இவங்க 3 பேத்துக்கு தான் நம்ம இன்னும் போடல. கண்டிப்பா நான் வந்து அவங்களுக்குமே ஒன் ஷாட்ஸ் நான் வந்து கொடுக்குறேன். ஷுவரா நான் கொடுப்பேன்டா. ஓகேவா? கண்டிப்பா கொடுப்பேன். இப்போ இல்லை, பட் கொடுக்கும்போது கொடுப்பேன். நான் ரஷ் பண்ணாதீங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு. ஸோ கமெண்ட் பண்ணுறது வந்து நான் ஃபஸ்ட்டு, நான் செகண்டு, நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறதை விட, பார்த்துட்டு வந்து எந்த சீன் ஏதாச்சும் பிடிச்சிருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். புரியுது உங்கள் ஆர்வம் எல்லாம், பட் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது ஐ வில் பி ஸோ ஹாப்பி. ஏதாச்சும் பர்டிகுலர் சீன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்ல, அந்த மாதிரி. ஓகே பாஸ்டர்ஸ், மறக்காம ஹைப் பண்ணி விட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிருங்க. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.